வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நமது பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, பையன் வண்டி வாங்கித்தான்னு அடம் பிடிக்கிறான். ஆமா, இப்படி பெற்றோர் என்கிட்ட மெசேஜ் செய்வதுண்டு. பையன் வண்டி வாங்கித்தான் அடம் பிடிக்கிறாங்க ஐயா. அது ஏதோ புதுசா மார்க்கெட்ல வந்திருக்கான். அது கார் இன்ஜின் போட்ட வேகத்துல வேகமா போகுங்களாம் அப்படின்றவங்க ஒருத்தர். மற்றொருவரே, ஐயா பொண்ணுக்கு வண்டி வாங்கி தந்துட்டேன், அது வண்டியில் செல்லும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்றெல்லாம். இந்த காலத்துல பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்றவங்க எல்லாம் ரோட்டில் வண்டியை ஓட்டி செல்லும் போது அவர்கள் பெற்றோருக்கு மட்டும் பயமாக இருப்பதில்லை, நாம் சாலையின் ஓரமாக நின்று கொண்டு பார்த்தாலும் அப்பா இறைவனே இவங்களும் பத்திரமா வீடு போய் திரும்பணும், நாமளும் பத்திரமா செல்லணும்னு ஒரு பயம் எல்லாருக்கும் ஏற்படுகிறது. என் குருநாதர் இதற்கு சில மந்திரங்களையும் சொல்லுவார். என்னன்னா, வீட்டை விட்டு கிளம்பும் போது கேசவா கேசவான்னு சொன்னால் அந்த பயணம் பாதுகாப்பாக இருக்கும். மீண்டும் திரும்பி வந்ததும் கேசவா கேசவான்னு சொல்லு அப்படின்வார். மற்றொரு முறை ஒருவர் கேட்டதற்கும் சொன்னார், விமானத்துக்கு அவருக்கு போகும்பொழுது ஒரு ஆபத்து நேரிடும்னு ஜோதிடத்துல கணித்து சொல்லிவிட்டு, விமான பயணம் என்று சொன்னால் 3ஆம் இடம் 9ஆம் இடம் சம்பந்தம், காற்று ராசி சம்பந்தம் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னார், நீ செல்லும் பொழுது ஓம் ஹரையே ஓம், ஓம் ஹரையே ஓம், ஓம் ஹரையே ஓம் என்று சொல்லிவிடு, இதை 3 முறை சொல்லிவிடு, சிவனுடைய மந்திரம் என்றார். அவர் கணித்தது போலவே அவரது விமானத்தில் ஏதோ ஒரு பழுது வந்து மீண்டும் சரியானது என்று என் குருநாதருக்கு நன்றியும் சொன்னார். அப்போ இந்த 2 மந்திரங்களும் உதவும். இதையும் தவிர வாகனத்தில் செல்லும் பொழுது கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நம்ம வண்டி வாகனம் வாங்கிட்டோம், அது ஒரு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றால் என் குருநாதர் சொல்லக்கூடிய அடுத்த மந்திரம் ஓம் நமோ அங்காரகாய, ஓம் நமோ வாகனாய. இதை ஒரு 3 தடவை சொல்றீங்க. அதற்கு அடுத்ததாக ஓம் நமோ குஜாய, ஓம் நமோ வாகனாதிபதையே, அதை ஒரு 3 தடவை சொல்றீங்க. மீண்டும் ஓம் நமோ மங்களாய, ஓம் நமோ ராகுவே, அதையும் 3 தடவை. இது பசங்க சொல்லணும்னு இல்லைங்கம்மா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னாலும் ஒரு நற்பலன் ஏற்படும். ஐயா இதெல்லாம் சரிங்க ஐயா, இருந்தாலும் என் பையனுக்கு 4ஆம் அதிபதி அவ்வளவு சிறப்பில்லைன்றாங்க, லக்னாதிபதி 8ஓட சேர்ந்திருக்குன்றாங்க, ஏதோ ஒரு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்றாருங்க ஐயா, லக்னாதிபதி கிட்ட ஒரு 3 பாகையில ராகு வந்துருச்சுங்களாம், திரைக்காணத்திலையும் இதுதான் சொல்லுதுன்றாங்க. ஆனா பைபிள்ல சொன்னா கேட்க மாட்டேன்றானுங்க. செவ்வாய் ராகுவும் சேர்ந்திருக்கு, இருந்தாலும் வண்டி வேணும்னு அடம் பிடிக்கிறான். செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பதால சிகப்பு கலர் வண்டியாமா? ஆமாங்க ஐயா, சிகப்பு கலர் வண்டி. வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்குங்களா? அதெல்லாம் பர்ஃபெக்டா வாஸ்து தோஷம் இருக்குங்க. அப்பப்ப கண்ணுல பாம்பும் தென்படுதுங்க. இதெல்லாம் சொல்லிடுறாங்க. இதற்கு தீர்வு தான் என்ன? இதற்குன்னே ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு வடிவம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் தான் கேட்க போகிறீங்க. ஒரு காலத்திலே ராஜஸ்தானிலே ஒரு 1988 நடந்த நிஜ சம்பவங்க. ஒரு 25 வயது இளைஞர், அந்த இளைஞர் பிறந்ததிலிருந்து சதா சிவநாமம், தினமும் ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் செல்வதுடன் அவருக்கு பிறந்தது முதல் ஒரு வழக்கம். எல்லாரையுமே ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு பெரிய சிவபக்தனா? இந்த இளைஞனை பார்த்து ஊரே வியக்கிறது. அவர் பேரு பன்னா அப்படின்னு பேரு. இந்த பன்னாவை பார்த்தாலே கிராம மக்கள்லாம், என்னப்பா எங்கப்பா போயிட்டு இருக்க? ஐயா சிவன் கோயில்ல இன்னைக்கு பிரதோஷங்க அப்படின்வான். அப்பா பன்னா எங்க போயிட்டு இருக்க? இன்னைக்கு சிவன் கோயில்ல உழவார பணிங்க அப்படின்னு சொல்லுவான். இப்படி பன்னாவின் வாழ்க்கை செல்கிறது. அவங்க பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் கடவுள் பேரை சொல்லிட்டு இருக்கானே, இவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணலாமேன்னு உடனே எல்லாம் ஊர்க்காரில் இருக்க அத்தனை பொண்ணுங்களும் பன்னாக்கு பொண்ணு கொடுக்கறதுனா எங்க வீட்டுல சந்தோஷங்க. பெண் வீட்டார்கள் அடித்து கொண்டு வருகிறார்கள், எங்க வீட்டுக்கு பன்னா மாப்பிள்ளையா கொடுத்துருங்க அப்படின்றாங்க. நல்ல ஒரு திருமணமும் நடக்கிறது. பன்னாவின் மனைவி கர்ப்பவதியாகிறார். கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்துல கொண்டு போய் பன்னாவின் மனைவியை அவர்கள் பெற்றோரிடம் விட்டு விட்டு வருகிறார் பன்னா. ஒரு நாள் அவ்வாறு விவசாய பணிகள் முடித்துட்டு அவருடைய ராயல் என்ஃபீல்டு பைக், அந்த காலத்து பைக் 350cc, அதோடைய எண் 777-3. எப்பவுமே ஒன்று பாருங்களேன், இந்த 7ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா அது கேதுவை குறிக்கக்கூடியது, 3ஆம் எண் என்றால் அது குருவை குறிக்கக்கூடியது, குருவும் கேதுவும் சேர்ந்தால் அதுக்கு பேரு கேள தோஷம்னு பேரு. அப்படி அதுக்குன்னு நியூமராலஜியை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, வர நம்பர் தானே வாங்க முடியும். யோசிச்சு பாருங்க, நீங்க வீடு பார்க்குறீங்க, வாடகைக்கு வீடு பார்த்து 73 வேண்டாம் 37 வேண்டாம்னா நாம சொல்ல முடியுமா? 3ம் 7ம் சேர்த்தால் 10ஐயும் குறிக்கும், சூரியனை குறிக்கும்.
சில சமயத்துல 73 37 இருந்து ஸ்பைனல் பிரச்சனை இருக்கும்னு சிலர் சொன்னது உண்டு. அதே போல செல்போன் 7ஆம் நம்பர்ல முடிஞ்சதுனால கடன் பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட புலம்பினவங்களும் உண்டு. அப்போ இந்த 77773ஐ பன்னா ஓட்டி செல்கிறார். இரவு, ஏதோ பாலைவன பகுதி. இப்பவான நமக்கு எல்லா பக்கத்திலும் சாலை வசதிகள் இருக்கிறது. 1988ல யோசிச்சு பாருங்க. அதுவும் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் ஒரு பாலைவனத்துல ஒரு இளைஞர் ஓட்டி கொண்டிருக்கிறார். பாலைவன புயல்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு காத்து வருகிறது. அவர் வண்டியை கொண்டு போய் மரத்திலே மோத வைத்து விடுகிறது. ஏற்கனவே சொல்றாங்க, ஐயா இந்த ரோட்ல காத்து சேட்டை உண்டுன்னு சொல்லுவாங்களே, இந்த ரோட்ல எதுக்குங்க தம்பி வந்தாரு? எல்லாரும் சொல்றாங்க. பன்னாவின் பெற்றோர்கள் கவலையிலே இருக்கிறார்கள். எனினும் அவர்கள் பக்தி குறையவே இல்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என் பையன் இந்த வயசுல போயிட்டான்னாலும், சிலர்லாம் பாருங்க எந்த சூழ்நிலையிலையும் கடவுளை தப்பா சொல்ல மாட்டான். அதுவே பெரிய ஒரு தவம். பன்னாவின் பெற்றோர்கள் புண்ணியம் செய்தவர்கள். எந்த சூழலிலும் நாங்கள் கடவுளை தவறாக சொல்ல மாட்டோம். இந்த சாலையில் ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது என்று விட்டு விடுகிறார்கள். மறுநாள் அந்த ஊர்க்காரங்கள்லாம் சொல்லி எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அந்த வண்டி எடுத்து செல்லப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி கடவுளை நம்ப மாட்டார். அவர் உடனே சொல்கிறார், பாத்தீங்களா, நான் தான் சொன்னேனுங்களே, இதெல்லாம் பொய், இறை நம்பிக்கைன்றதே பொய்ன்னு, இருங்க அப்படின்ட்டு போயிட்டார். கீழே இருக்கக்கூடிய ஆமாங்க நீங்க சொன்னது உண்மைதான். திடீர்னு பாக்குறாங்க, இரவு மீண்டும் அந்த வண்டி எந்த இடத்தில் அடிபட்டதோ அங்கே சென்று விட்டது. உடனே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சொல்றாங்க, ஐயா அந்த வண்டி இங்க இருந்து திருப்பி அங்கேயே போயிருச்சுங்க அப்படின்னு. மீண்டும் உயர் அதிகாரி வருகிறார். நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் பொய், கற்பனைன்ட்டு. இப்ப பாருங்க இந்த வண்டியை இரும்பு சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறேன். இது எங்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனையா மாறிடுது. தனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை. இந்த வண்டி பாட்டுக்கு இங்க இருந்து அங்க போகுது. எல்லாரும் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதிகாரி சொல்றார், நல்ல வலிமையான இரும்பு கம்பியை வாங்கி கட்டிருங்கய்யா. கட்டிட்டாங்க. திருப்பியும் வண்டி எடுத்துட்டு வந்து 4 அதிகாரிகள், எவனான தூங்கினீங்க அப்படின்னு அங்க ஊர்க்காரங்க கிட்ட சொல்றாங்க. சரிங்க நாங்க தூங்க மாட்டாங்க, வண்டி எங்க போகுதுன்னு பாத்துடலாங்க அப்படின்னாங்க. மீண்டும் வண்டி மறைந்து விடுகிறது. அதே மரத்துக்கிட்ட, பல கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட அதே இடத்துல இருக்கு. அதிகாரிக்கு பயம் வந்து விட்டது. மறுநாள் வருகிறார். இன்னைக்கு பெட்ரோலே வண்டியில இருந்து எடுத்துருவோங்க அப்படின்னார். பெட்ரோல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த வாகனம் செல்லுவதற்கு எந்த வசதியும் கிடையாது. திடீர்னு பாக்குறாங்க, வண்டி நகரத் துவங்குகிறது. மீண்டும் அதே இடத்திற்கு சென்று விடுகிறது. அதிகாரிக்கு நடுக்கம் வந்து விடுகிறது. மக்களுக்கு தகவல் தெரிகிறது. மக்கள்லாம் வராங்க, இந்த வண்டியை இனிமே இங்க இருந்து அகற்ற விட மாட்டோம் அப்படின்னு அந்த வண்டி அங்கேயே நிறுத்திடுறாங்க. அந்த இடம் பன்னாவின் கோயில் என்று மாற துவங்குகிறது. வழியிலே யாரெல்லாம் செல்கிறாரோ, திடீர்னு ஒரு டைல்ஸுக்கு கடைக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஒரு இளைஞன் தோன்றுகிறான். ஐயா நீங்க என்ன செய்யறீங்க? நான் டைல்ஸ் வியாபாரம்ப்பா, ரொம்ப கடன்ல இருக்கேன், என்னால வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த லோடை இறக்கி வச்சுட்டு எங்க போறது, என் மனைவி மக்களோட கடனை கட்டுறதுன்னு. இந்த ஒரு முகவரிக்கு செல்லுங்கள். இங்கே இவருக்கு இந்த விலைக்கு விற்று விடுங்கள். பெரும் லாபம் கிடைக்கும். கிடைத்ததும் நான் சொல்லக்கூடிய முகவரிக்கு போய் அந்த இடத்துல டைல்ஸை போட்டு கொடுத்துருங்க இலவசமா. நேரா வருகிறார். அவர் சொல்லக்கூடிய முகவரிக்கு செல்கிறார். சென்றதும் அந்த டைல்ஸை வித்ததும் அவருக்கு பெரிய லாபம், பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுறார். மீண்டும் வருகிறார். இவர் சொன்ன முகவரிக்கு. அங்க பன்னாவின் புகைப்படம் இருக்கிறது. இந்த இடம் என்னன்னு கேட்கிறார். இங்கே பன்னா என்ற இளைஞன் வாழ்ந்தான், அவன் மரித்து விட்டான், அவனுடைய இடம் என்று சொன்னதும், ஐயா இவர்தான் எனக்கு வந்து அன்னைக்கு இரவுல வழிகாட்டினார், இவர்தான் இந்த பொருளை இவ்வாறு விற்றா லாபம் கிடைக்கும்னார், நான் இன்னைக்கு பெரும் செல்வந்தனாகி விட்டேனேன்னு பன்னாவின் கோயிலுக்கு டைல்ஸை போட்டுடுறார். அது போல ஒவ்வொருவருக்கும் அந்த சாலையிலே திடீர் என்று பன்னா ஒரு இளைஞனாக தோன்றுகின்றான். வழிகாட்ட துவங்குகின்றான். அதுக்கப்புறம் அங்க சாலை விபத்துக்கள் வெகுவாக குறைய துவங்குகிறது. பன்னா சொல்றார், இந்த பக்கம் போகாத, இங்க போனீங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு விபத்து வரும்னு சொல்லி பல விபத்துக்களை காப்பாத்திடுறார். மக்களுக்கு ஆச்சரியம். அதை தவிர யாரெல்லாம் பன்னாவை மனதார நினைத்து, பன்னா எங்களுக்கு உதவுப்பா, சிறந்த சிவபக்தனாக வாழ்ந்த நீ எங்க வாழ்க்கையில ஒரு விளக்கேற்ற மாட்டாயா என்றால், மழலை செல்வம், பொருளாதாரம். இப்போ நிறைய பேருக்கு நல்ல வண்டி வாகனம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஐயா ஒரு ஒரு மோட்டார் மட்டும் இப்படி தெரிஞ்சுக்கோங்களேன். மோட்டார் வண்டி எல்லாருக்கும் அந்த ஒரு ராசி இருந்தா மட்டும்தான். எல்லாருக்கும் அந்த காரோ அல்லது ஒரு பஸ்ஸோ உங்களுக்கு உதவணும்னு நினைச்சாதான் அதுல நீங்க பயணம் கூட செய்ய முடியும். அதுக்கும் ஒரு உயிர்த்தன்மை உண்டுன்றது உண்மைதான். அந்த வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும்.
மோட்டார் லைன்ல இருக்கிறவங்களுக்கு. இப்போ சிலரை மோட்டார் ஒரேடியா தூக்கியும் விடும், சிலரை பாதாளத்திலும் அந்த தள்ளி விட்ட கதையும் இருக்கும். அது தூக்கி விடணும்னா என்னன்னா, பன்னாட்ட போய் கேட்பாங்க, பன்னா நாங்க நல்ல சிவபக்தர்களா இருக்கோம், நாங்க சதா இறைவன் பேரை சொல்றோம், எங்களுக்கு பிசினஸ்ல ஒரு லிஃப்டத்தா, இந்த மோட்டார் பிசினஸ்ல எங்களுக்கு நிறைய சவாரி கிடைக்கணும், எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும்னு வேண்டினவங்க எல்லாம் கோடீஸ்வரங்க. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இந்த ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், அப்புறம் குஜராத் எல்லாம் பன்னா கோயிலுக்கு போவாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லாரி, வண்டி, வாகனங்கள் பாத்தீங்கன்னா செல்வம் பெருகி இருக்கும். அனுபவ உண்மை. இப்ப நீங்களும் இருக்கீங்க, எங்கேயோ ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பீங்க, எங்கேயோ ஒரு டாக்ஸி ஓட்டிட்டு இருப்பீங்க, என்னங்க அடிக்கடி செலவு வந்துருதுங்க, சவாரியே வரலீங்க, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே கிடையாதா, எனக்கு இந்த மோட்டார் தொழில விட்டா வேற தொழில் கூட தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்றவங்க பலர். இன்னும் சிலர், ஐயா மோட்டார் வாங்கிட்டேன், அடுத்த மாச இஎம்ஐயை கண்டால் பயமாக இருக்கிறது, சீட்டு, வண்டி ரிப்பேர் ஆகுது, நான் எங்கேயோ சாலையில தனியா போறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், எனக்கும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், என் குழந்தையும் நல்லா படிக்கணும், என் பொண்டாட்டிக்கும் நல்ல நகை நட்டுன்னு வாங்கி தரணும், சொந்தக்காரங்க மத்தியில ஒரு கௌரவமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இருக்கீங்க. சத்தியமான வார்த்தைங்க. பன்னாவை மட்டும், பன்னா எனக்கு உதவுன்னு சொல்லி முன்னேறினவங்க பலரை நான் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு இத கேட்டுட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களாங்க, உங்களுக்கு புண்ணியம் தாங்க. ஏன்னா அந்த ஓம் பன்னா கோயில் அப்படின்றத கூகுள் பண்ணீங்கன்னா வந்துரும். அவருடைய இந்த புல்லட் இருக்கும், அவரை எல்லாரும் புல்லட் பாபா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த புல்லட் பாபாவை மனசார நம்பி நாங்களும் சிவனை தான்ப்பா வழிபடுறோம், எங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும், ஒரு வண்டி சாலைகளில் செல்கிறோம், எந்த விபத்தும் கூடாதுப்பா, நல்ல பாதுகாப்பா திரும்பி வரணும்ப்பா, எங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும், கேளுங்கம்மா, வாழ்க்கையில கட்டாயம் நல்லது நடக்கும். அங்கங்க குழந்தையை பெத்து வச்சுட்டு அதுக்கு சாலையில போகும்பொழுது பதட்டப்படக்கூடிய பெற்றோர்கள் இருக்கீங்களே, உங்க பரிதவிப்பு எனக்கு புரியும். கட்டாயம் இந்த பன்னாவை மனதார கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டிலேயே மாற்றம் நிகழத் துவங்கும், அனைத்து நன்மைகளும் நிகழும், வீட்டில் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். இதையெல்லாம் நான் அனுபவத்துல தாங்க சொல்றேன். உங்களுக்கும் நன்மை நிகழட்டும், கட்டாயம் நிகழும். சிவ சிவ.